ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி இன் ஸ்கூல் புக்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? அதாவது நம்ம சிலபஸ் இருக்கு இல்லையா, டிஎன்பிஎஸ்சி இப்போ எக்ஸாம்ஸ்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்ல. ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நம்ம புக்கில் எங்கே படிக்கணும், எந்த சிலபஸ்க்கு எந்த புக்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி நம்ம ஸ்கூல் புக்ஸில் எந்த டாப்பிக்லேருந்து நம்ம படிக்கணும், ஐஎன்எம் எந்த புக்லேருந்து படிக்கணும், எந்த புக்குக்கு எந்த மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர் டு ஸ்டடி இன் ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? இது நம்ம சப்ஜெக்ட் ப்ரிஃபரன்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். சிலபஸை அதுபடி நம்ம எப்படி 100% சமச்சீர் புக்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோங்களா. 100% சமச்சீர் புக்ஸ் எப்படி நம்ம இது கவர் பண்ணுறது சிலபஸில் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சமச்சீர் புக்ஸ் அப்படின்னு வரும்போது, சார் நான் சிலபஸ் படிக்கணுமா இல்லை ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் புக்ஸ் படிக்கணுமா அப்படிங்கிறது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன கிளாரிட்டி நம்ம கொடுத்துருவோம். யார் யார் எந்தெந்த புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது, எப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் புக்ஸ் போகணும் அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டோம்னா நம்ம ஃபர்தராக அதை அப்படியே மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ யார் இந்த புக்ஸ் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு சிலபஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ரெண்டு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ஒன்று டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அல்லது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் சொல்லியிருப்பாங்க. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது என்ன சார் டிகிரி ஸ்டாண்டர்ட், அது என்ன சார் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது 10th அதாவது 6th இருந்து 12th வரைக்கும் இல்லை ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும். 6th இருந்து 12th வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக்ஸ் நீங்க படிக்கணும். அது இல்லாம நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டர்டான ஆத்தர்ஸ் புக்ஸ் படிக்கணும். அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்தும் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்டாண்டர்டான ஆத்தர் புக்னா யார் யார் சார் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டின்னு எடுத்தீங்கன்னா லட்சுமிகாந்த் புக்ஸ் படிக்கணும். ஓகேங்களா? பாலிட்டின்னு எடுத்தீங்கன்னா லட்சுமிகாந்த் புக்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மாடர்ன் இந்தியான்னு வரும்போது அது ஸ்பெக்ட்ரம் புக்ஸ் சொல்லுவாங்க. ஸ்பெக்ட்ரம் புக்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் யூனிட் 8 எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா நான் தமிழ் சொசைட்டி படிக்கணும் அப்படின்னா அதுக்கு வெங்கடேஷ் புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு ஹிஸ்டரியை பற்றி வெங்கடேஷ் அப்படின்னு ஒருத்தர் புக்ஸ் எழுதியிருப்பார், அவரோட ரெஃபரன்ஸ் புக் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கே பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதியிருப்பார், தமிழ்நாடு நாகரிகமும் பண்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் 8க்கு ஒரு புக் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்டான ஆத்தர்ஸ் புக்ஸ் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். யாரு இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அப்ளை பண்றவங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து மட்டும் கேட்காம வெளியிலயும் இந்த ஸ்டாண்டர்டான ஆத்தர் புக்ஸ் இருந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ எஸ்எஸ்எல்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த 6th இருந்து 12th வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே நீங்க படிச்சா போதுமானது அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்எல்சி அல்லது டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் 6th இருந்து 12th வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக்ஸ் கம்ப்ளீட்டா நீங்க சமச்சீர் புக்ஸ் கவர் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு புக்ஸ்ல தாண்டி வெளியில இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து மட்டும்தான் வரும். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து மட்டும்தான் வரும், வேற எதுலையுமே உங்களுக்கு வெளியில இருந்து வரவே வராது. ஸோ அவங்க தான் 6th இருந்து 12th வரைக்கும் நீங்க ஸ்கூல் புக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். மீதி இந்த 6th to 12th டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வரும்போது நீங்க ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸும் பார்க்கணும். ஸோ இப்போ இந்த சமச்சீர் புக்ஸ்னு வரும்போது அது எப்படி சார் நான் எந்த டாபிக் எங்க படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு தான் நம்ம இப்போ இந்த டீகோட் பண்ண போறோம். ஓகேங்களா? வேர் டு ஸ்டடி அப்படிங்கிற கான்செப்ட் மூலமே டீகோட் பண்ணிடலாம். சிலபஸ் நம்ம டீகோட் பண்ணிட்டாவே பாதி சப்ஜெக்டை நம்ம ஈஸியா படிச்ச மாதிரி இருக்குங்களா. ஸோ பாதி எக்ஸாமை நீங்க கடல்ல தரன மாதிரி ஆயிடும். ஸோ வாங்க போலாம். இப்போ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தமிழோட சொசைட்டி ரிலேட்டட் டு ஆர்கியாலஜி டிஸ்கவரிஸ். இது நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல எங்க சார் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இது யூனிட் 8ல வருது. நம்ம சிலபஸ் படி as per the சிலபஸ் யூனிட் 8ல இது கவர் ஆகுது. ஓகேங்களா? யூனிட் 8ல அந்த சிலபஸ்ல நம்ம புக்கு எங்க படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல லெசன் 4. ஓகேங்களா? 6th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 1ல லெசன் 4. ஓகேங்களா? 6thல புக்ஸ்ல பார்க்கும்போது 6th வரும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கும், செகண்ட் டேர்ம் இருக்கும், தேர்ட் டேர்ம் இருக்கும். ஓகேங்களா? தேர்ட் டேர்ம்னு இருக்கும். அதே மாதிரி 7thலயும் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா? 6th இருந்து 10th வரைக்கும் உங்களுக்கு என்னன்னு சொல்லி காமனா ஒரே புக்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சோஷியல் சயின்ஸ் புக்ஸ் கொடுத்துருப்பாங்க. சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 11th 12thல உங்களுக்கு தனியாவே புக்ஸ் இருக்கும். சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு தனியாவே புக்ஸ் இருக்கும். 11th நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல தனியா பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி புக்ஸ் இருக்கும், ஹிஸ்டரின்னு சொல்லி புக் இருக்கும்,
ஜியாகிரபின்னு சொல்லி புக்ஸ் இருக்கும், எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாகவே 11th இருக்கும். பட் 6th-லேருந்து 10th வரைக்கும் பார்க்கும்போது சோஷியல் சயின்ஸ்னு காமனாக மெர்ஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது இல்லாமல் 6th-க்கு 10th வரைக்கும் தனியாக சயின்ஸ் புக்ஸ்ன்னு ஒன்று தனியாக இருக்கும். ஓகேங்களா? சயின்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் தனியாகவே அதில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. தனி புக்காகவே இருக்கும். ஓகேங்களா? அண்ட் 12th-ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் உங்களுக்கு பொலிட்டிக்கல், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி புக் இருக்கும். இது இல்லாமல் 11th 12th உங்களுக்கு தனியாக அறநெறி மற்றும் பண்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு புக்ஸ் இருக்கும். அதான் எத்திக்ஸ் புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புக்ஸ் தனியா 11th 12th மட்டும்தான் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம்ல மட்டும்தான் இருக்கும். தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். இங்கிலீஷ்ல இந்த புக் இருக்கவே இருக்காது. நீங்க தமிழ்ல மட்டும்தான் அது படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்க 6th-ன்னு எடுத்துக்கும் போது இந்த டாபிக்ல 6th-ல டேர்ம் 1ல லெசன் 4 நீங்க படிக்கணும். அதே மாதிரி 6th-ல செகண்ட் லெசன்ல ஃபர்ஸ்ட் படிக்கணும். 6th டேர்ம்ல 3rd லெசன் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் 7th டேர்ம்ல லெசன் 4 நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? லெசன் 4 படிக்கிற மாதிரி இருக்கும். 9th லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் 11th லெசன் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம புக்ஸோட டேட்டா எங்கெங்க இருக்கு, எந்தெந்த லெசன் நீங்க படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 11th நீங்க புக்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 11th ஹிஸ்ட்ரி புக் இருக்கு இல்லையா? 11th ஹிஸ்ட்ரி புக் எடுத்தீங்கன்னா அதுல 1, 2, 3, 4, 5, 9 இது எல்லாமே படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆர்கியாலஜி டிஸ்கவரிஸ் முடிஞ்சிடும். ஓகேங்களா? இது இல்லாம நீங்க அடிஷ்னலா என்ன படிக்கணும் அப்படின்னா தமிழ்நாடோட பாலிசி நோட்ஸ். இப்ப கீழடின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கீழடியில அங்க ஒரு மியூசியம் கட்ட போறாங்க அப்படிங்கிறது வரும்போது அது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இன்டர்லிங்க் பண்ணி யூனிட் 8 கவர் பண்ற மாதிரி. அதுல நம்ம எங்க படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கீழடின்னு வரும்போது கீழடியை பத்தி ஆர்கியாலஜி எஸ்கவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டே நம்ம வச்சிருக்கோம். தமிழ்நாடு இதுல அவங்களோட பாலிசி நோட்ஸ், கீழடிக்காக எவ்வளவு பட்ஜெட் அலோகேட் பண்றாங்க, அந்த கீழடியில என்னென்ன மியூசியம் கிடைக்குது, அதுல அந்த பொருள் என்னென்ன கிடைச்சிருக்கு, சரிங்களா? தாளிகள் எங்கெங்க கிடைச்சு, முதுமக்கள் தாளிகள் எங்கெங்க கிடைச்சிருக்கு, நம்ம என்னென்ன போர்ட்ரி யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன காயின்ஸ் கிடைச்சிருக்கு, எந்தெந்த சோழர்கள் காலத்து காயின்ஸ் கிடைச்சிருக்கா, பாண்டியர்கள் காலத்து காயின்ஸ் கிடைச்சிருக்கா அப்படிங்கிற அந்த மாதிரி ஆர்கியாலஜிஸ் ரிலேட்டடா டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா நீங்க பாலிசி நோட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து போயிடலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு சொசைட்டி 6th டேர்ம்ல லெசன் 1 லெசன் 4 படிக்கணும். அதே மாதிரி 6th டேர்ம்ல லெசன் 1 அது நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். டேர்ம் 2ல அடுத்து 6th டேர்ம்ல டேர்ம் 3ல நீங்க லெசன் 1, 4 1 and 4 படிக்கிற மாதிரி. 6th-ல டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல லெசன் 4. அதே மாதிரி 6th-ல டேர்ம் 2ல லெசன் 1. 6th-ல டேர்ம் 3ல லெசன் 1,4. ஸோ இது மாதிரி நீங்க எல்லாமே டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இது கொடுத்துருக்கோம். அடுத்து ஏர்லி அகிடேஷன் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். இது நம்ம சிலபஸ்ல எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் யூனிட் 8ல தான் வருது. நம்ம சப்ஜெக்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் வைஸ் தான் இதை நம்ம உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம். எந்த சப்ஜெக்ட் நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கணும், எந்த சப்ஜெக்ட் நீங்க செகண்ட் படிக்கணுங்கிற ப்ரிஃபரன்ஸோட ஆர்டர் வைஸ்ல தான் உங்களுக்கு இது கொடுத்துருக்கோம். ஏர்லி அகிடேஷன் வரும்போது 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 6. ஓகேங்களா? 10th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 6 நீங்க படிக்கணும். அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில லெசன் 8 படிக்கணும். தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பத்தி நீங்க டாபிக் படிக்கணும்னா 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி லெசன் 9. தமிழ்நாடு 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி லெசன் 9 நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இது எல்லாமே யூனிட் 8ல கவர் ஆகும். 10th ஹிஸ்டரி லெசன் 10ல படிக்கணும். 10th ஹிஸ்டரி லெசன் 2. ஜஸ்டிஸ் பார்ட்டி பத்தி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா 10th-ல வால்யூம் 1ல லெசன் 9(3) இது படிக்கணும். அதே மாதிரி 10th ஹிஸ்டரியில லெசன் 10.2 படிக்கணும். அதுக்கப்புறம் இதுவும் யூனிட் 8 தான் வரும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஆஃப் டிராவிட் 10th ஹிஸ்டரி லெசன் 10.4 அதுல இருந்து படிக்கணும். அதாவது 10th லெசன்ல
டாபிக் கொடுத்துருப்பாங்க. 10.1, 10.2, 10.3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் 10.4 அப்படிங்கிற டாபிக் மட்டும் படிச்சீங்கன்னா இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் கவர் ஆயிடும், சிலபஸ் கவர் ஆயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தந்தை பெரியார் பற்றி படிக்கணும்னா, பேரறிஞர் அணியார் பற்றி படிக்கணும்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் படித்தாவே போதுமான. தந்தை பெரியார் பற்றி பேரறிஞர் அணியார் பற்றியுமே தனியாக நம்மளுக்கு ஓல்டு ஸ்கூல் புக்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. ஓல்டு புக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் ஒன்று வருதுங்க. ஓல்டு புக்னா இப்போ நம்ம 2024 எடிஷன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? 2024 எடிஷன் தான் இப்போ ஜூன்லேருந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுதான் அப்டேட்டடான புக். அதுக்கு முன்னாடி பழைய புக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி 2019க்கான ஒரு எடிஷன் இருக்கும், 18க்கான ஒரு எடிஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த புக்ஸில் நீங்கள் பார்க்கும்போது தந்தை பெரியார் பற்றி, பேரறிஞரை பற்றியும் அதிகமான டேட்டாஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி திருக்குறள் வரும்போது ஸ்கூல் புக்ஸு 6th to 12th தமிழ் புக்ஸ் நீங்கள் படிக்கணும். தமிழ் புக் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? தென் அண்ட் தட் எக்கனாமிக்ஸ்ல அங்கங்கே ரிலேட்டடாக கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பட்ஜெட் இப்போ நம்ம தாக்கல் பண்ண போறோம். இப்போ எல்லா வருஷமே பட்ஜெட் ஒன்று தாக்கல் பண்ணதுக்கு முன்னாடி அது ரிலேட்டடாக ஒரு செய்யுள் ஒன்று சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி செய்யுள் ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அது எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு அங்கங்கே கொடுத்துருப்பாங்க லெசன்ஸில். அது புக் படிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த திருக்குறள் பற்றி வரும்போது நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் எங்கே கொடுக்கணும்னா மீனிங்க்கு தான் கொடுக்கணும். ஓகேங்களா? அதிகமான இம்பார்ட்டன்ஸ் மீனிங்க்கு தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். திருக்குறள் நம்ம ஃபுல்லாக படிக்க தேவை அவசியம் இல்லை. திருக்குறளோட பொருள் என்ன, அது எந்த அதிகாரம் அப்படின்னு தான் உங்களுக்கு கேட்குறாங்க. 1-2 முக்கியமான திருக்குறள் மட்டும்தான் திருக்குறளை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபில் இன் த பிளான்ஸ் மாதிரி உங்களுக்கு கேட்குறாங்களா? ஸோ அது இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது பண்ண வேண்டியது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான். அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இப்போ யூனிட் 8 ஒரு சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படின்னா இப்போ இது உங்களுக்கு பாலிட்டி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? பாலிட்டியில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டாபிக் நீங்கள் சிலபஸில் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா 6th டேர்மில் லெசன் 1ல் லெசன் 2 படிக்கணும், 6th டேர்ம் 2ல் லெசன் 2, 10th லெசன் 1, 12th லெசன் 2. ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் படிக்கிறீங்களா அப்படின்னா ஒரு சிலபஸ் ஒன்று கையில் எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸ் எடுத்துக்கங்க, நீங்கள் படிக்கிறீங்க, இந்த சிலபஸ் நான் கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டார்கெட் அப்படின்னா இந்த சிலபஸில் எங்கெங்கே புக்கில் நான் படிக்கணும் அப்படிங்கிற புக் சோர்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இது நான் படிச்சிட்டேன் அப்படின்னா ஹைலைட் பண்ணிட்டே வாங்க சிலபஸில். அப்போ சிலபஸில் நீங்கள் ஹைலைட் பண்ணும்போது எந்த சிலபஸை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ நான் ரிவிஷன் பண்ணும்போது எனக்கு அது ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் சிலபஸை பார்ட் பை பார்ட்டாக கவர் பண்ண முடியும். ஸோ ப்ரியாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10th சிவில் ஹிஸ்ட்ரி, 12th பாலிட்டி, 6th டேர்மில் லெசன் 1.2, 6th டேர்ம் 2ல் லெசன் 1, 6th 7th டேர்ம் 1ல் சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லெசன் 1. ஸோ இது மாதிரி பாலிட்டி உங்களுக்கு எங்கே படிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டோட உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஒரு சப்ஜெக்ட் முன்னாடி நம்ம பேசின மாதிரி ஒரு சப்ஜெக்டை நம்ம கம்ப்ளீட் பண்ண உடனே அடுத்து ரிவிஷன்ஸ் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அடுத்து நம்ம ரிவிஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போதான் ஒரு சப்ஜெக்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கிளியரிட்டி கிடைக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த சப்ஜெக்டே போகணும். ஓகேங்களா? இப்போ நம்ம சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ரிவிஷன் முடிச்சிட்டோம்னா அந்த ரிவிஷனில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன்று தெரியணுங்களா, கான்ஃபிடன்ஸ் இல்லைங்களா? அது கொடுக்குற கான்ஃபிடன்ஸ் தான் இந்த டெஸ்ட். டெஸ்ட்டுங்கிறது நீங்கள் அதுக்காக மட்டும்தான் பண்ணணும். நம்ம போயிட்டு இருக்கிறது பாத்வே கரெக்டா, நம்ம இல்லை ஒன்றும் ஏதாவது சேஞ்சஸ் கொடுக்கணுமா, நம்ம சக்ஸஸ் ரேட்டுக்கு பக்கத்தில் இருக்கோமா, கட் ஆஃப்ல பக்கத்தில் இருக்கோமா, காம்படிஷன்ல பக்கத்தில் இருக்கோமா அப்படிங்கிற நம்மளை நாமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம டெஸ்டிங் அப்ரோச் ஒன்று பண்ணணும். அதான் ஃபுல் டெஸ்டிங்கிறது. தென் அண்ட் தட் நீங்கள் எழுதுன மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு 2 சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் கொடுக்கணும். ஸோ அது மாதிரி அப்புறம் எக்கனாமிக்ஸ், இப்போ அடுத்து எக்கனாமிக்ஸ் போகிறோம். எக்கனாமிக்ஸில் நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படிங்கிற டாபிக்கோட கொடுத்துருக்கேன். 5-year பிளான் படிக்க போறீங்க அப்படின்னா 11th ஹிஸ்ட்ரி. இல்லை, எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் எங்கே கொடுக்க போறீங்கன்னா 11th and 12th எக்கனாமிக்ஸ் தான் புக்ஸ் படிக்கணும். அதிகமானது 11th and 12th எக்கனாமிக்ஸ் படிங்க. அதுலேயும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மாதிரி எக்கனாமிக்ஸில் நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படிங்கிறதும் போட்டிருக்கும். தென் அண்ட் தட் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுக்கு எப்பப்போ போர் அடிக்குமோ அந்த டைமில் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் ஆக்டிவாக ஸ்டார்ட் பண்ணிக்கணும்.
ஆக்டிவா ஸ்டார்ட் பண்றதுக்காக ஸ்பார்க்ஸோட நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தாவே நீங்க கரெக்டா பண்ணலாம். அண்ட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்களா, ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரின்னு வரும்போது அடுத்து ஹிஸ்ட்ரி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், இதெல்லாம் எங்க நீங்க படிக்கணும் அப்படிங்கிற டாபிக்கோடவும் அதுல எந்த லெசன் நீங்க படிக்கணும் அப்படிங்கறத டாபிக்கோடவே எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா. ஏஜ் ஆஃப் விநாயகர், விஜயநகர் அண்ட் பாமினி கிங்டம், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டு நம்ம ஃபுல் சிலபஸையுமே நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். இதுல ஃபுல் சிலபஸையுமே நீங்க எங்க கவர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கான்செப்டோட சொல்லியிருக்கோம். அடுத்து நேஷனல் ஐஎன்எம் இதுல இருந்து உங்களுக்கு ஐஎன்எம் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, ஐஎன்எம் நீங்க எங்க படிக்கணும் அப்படிங்கிறது. இது எல்லாமே நான் புது புக் மட்டும் படிச்சா போதுமா சார், இல்ல எனக்கு பழைய புக்கும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க புது புக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நியூ புக்ஸுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரிங்களா, நியூ புக்ல தான் இப்ப அதிகமா இம்பார்ட்டன்ஸா உங்களுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா, இப்ப நடந்த குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்ஸ்ல கூட உங்களுக்கு நியூ புக்ல தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கேட்டாங்க. பழைய புக்ல இருந்து ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. மீதி எல்லாமே உங்களுக்கு புது புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்படி நம்ம சிலபஸை ஃபுல் டிகோட் பண்ணி எடுத்திருக்கோம். அண்ட் ரிசர்வேஷன் வரும்போது நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சோர்ஸ் பாருங்க. ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க யூனிட் 9 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுல நம்ம தமிழ்நாடோட கவர்மெண்டோட சோர்சஸ் பார்க்கணும். ஏன் அப்படின்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன்று பண்ணியிருப்போம். ஓகேங்களா, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன்று பண்ணியிருப்போம். அது மூலியமா தான் நம்ம இந்த ரிசர்வேஷன்ங்கிறது 69% நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அதுக்கு நீங்க கவர்மெண்ட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேட்டகரிக்கு என்னென்ன கேட்டகரிக்கு நம்ம என்னென்ன ரிசர்வேஷன் கொடுக்குறோம், ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் என்ன, வெர்டிகல் ரிசர்வேஷன் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அதெல்லாம் உள் ஒதுக்கீடு அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோமா, டீம் பிஎஸ்டிஎம்க்கு எவ்வளோ கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி ரிசர்வேஷன் டேட்டாவை நீங்கள் கவர்மெண்ட் சோர்ஸ்ல இருந்து எடுத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா, இது இல்லாமல் நீங்கள் கவர்மெண்ட் பாலிசிஸ் படிக்கணும். இப்போ அச்சீவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்டு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கவர்மெண்ட் பாலிசிஸ் படிக்கணும். கவர்மெண்ட் பாலிசிஸ்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மினிஸ்ட்ரிஸ் எடுத்தாலும் அந்த மினிஸ்ட்ரியோட வெப்சைட்ல பாலிசி நோட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகேங்களா, பாலிசி நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாலிசி நோட்ஸ் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். பாலிசி நோட்ஸ் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்படி எல்லா சிலபஸ்லுமே நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். மொத்தமா எல்லாத்தையும் நீங்க ஈஸியா கவர் பண்ணலாம். இந்த மாதிரி சிலபஸ் பேட்டர்ன்ல நீங்க படிச்சிருந்தாவே மொத்தமா நீங்க ஈஸியா கவர் பண்ணிடலாம். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.